ஒரு நிமிஷம். சார் வாங்க சார். கல்யாணத்துக்கு யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு வரல சார். அப்புறம் கான்ஸ்டபிள் சார். என்ன சார், என்ன விஷயம்? இந்த 21 குழந்தைங்க காணாம போன வழக்குல எங்களுக்கு மலர்வழி டீச்சர் மேல சந்தேகம் இருக்கு. அதுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. இப்போ மலர்வழி டீச்சரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சார் என்ன சொல்றீங்க? மலர்வழி டீச்சரை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சார் அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா? முதல்லயே ஆதாரம் இருக்குன்னு சொல்லிதான் விஷயத்த சொன்னேன். சார் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு சார். அதுக்கெல்லாம் அனுமதிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்லமா. சார் இவ்வளவு நாளா ஸ்கூல்ல வச்சு விசாரிச்சுக்கிட்டு தானே சார் இருந்தீங்க. அப்பெல்லாம் வராத சந்தேகம் இப்ப எதுக்கு சார் வருது? அப்போ சந்தேகம் வந்தது, இப்ப ஆதாரம் கிடைச்சிருக்கு. மேடம் வரீங்களா? மலர் போகாத மலர். சார் எங்க கடமையை செய்ய விடுங்க எங்களை. சார் கரெக்டா கல்யாணம் நடக்கிற நேரத்துல இப்படி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களே. அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா சார் உங்ககிட்ட? கோவிந்த் சார். சார் அரெஸ்ட் வாரண்ட். போதுமா எப்படி? சார் எதுக்கு சார் சரியா கல்யாணம் நடக்கிற நேரத்துல வந்து இப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறீங்க? ஊருக்குள்ள நடக்கிற கல்யாணத்தை எல்லாம் நிப்பாட்டுறதா எங்க வேலையா சார்? ஆதாரம் கண்டுபிடிச்சு அதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் ரெடி பண்ணி சைன் வாங்குறதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. சார் கல்யாணமாவது நடந்து கிடட்டும் சார். இப்படி மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போனா எங்க பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இன்னும் விளையாட்டுங்களாமா? கோவிந்த் சார். சார் அங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். மேடம் நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சார் இதெல்லாம் அநியாயம் சார். ஒரு அப்பாவி மேல அபாண்டமா பழி சுமத்தி கூட்டிட்டு போறீங்க, அதுவும் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு. சார் எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. சார் அந்த பொண்ணு அப்பாவி சார், எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. அது எங்க வேலை சார். அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையாங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். நாங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரத்தின்படி தான் வேலை பார்க்க முடியும். ப்ளீஸ் அனுப்பி வைங்க மேடம். ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. வாங்க மேடம் ப்ளீஸ். வர்றேன் சார். மலரு நீ ஏன் இப்படி பண்ண? உனக்கு எதுக்குடி இந்த பொழப்பு? மலரு ஏன்டா இப்படி பண்ண? சித்தப்பா உனக்கு என்ன குறை வச்சேன்? எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? மலர் நீ தைரியமா இரு மலர், நான் இருக்கேன் உனக்கு. யார் உன்னை நம்பினாலும் நம்பாட்டினாலும் பரவாயில்ல, நான் உன்னை நம்புறேன். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் மலர். தைரியமா இரு, தைரியமா இரு. கோவிந்த் சார். மேடம் வாங்க மேடம். வரேன் சார், போலாம். கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். மேடம் வாங்க மேடம். வரேன். ராமன் செய்த போரே சீதைக்காகத்தானே, ஆனால் என்ன போர் இது? இப்படி ஆயிருச்சே, நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையே போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே கடவுளே. மாப்பிள்ள வருத்தப்படாதீங்க மாப்பிள்ள. ஏங்க போங்க, மாப்பிள்ளை போய் என்னன்னு பாருங்க. அவர் ஏதாவது ஏடாகூடமா செஞ்சிட போறாரு. பாவம் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. மலர் மேல எவ்வளவு பிரியமா இருந்தாரு. இந்த பாதகத்தை இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கல்யாண பொண்ணு அரெஸ்ட் பண்ண போறோம்னு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஓஹோ, ஒருவேளை இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்ற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகலையோ? சரி, ஒருவேளை சீக்ரெட் ஆபரேஷன்ல இதுவும் ஒரு பார்ட்டா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன? நமக்கு கொடுத்த வேலையை நம்ம ஒழுங்கா பார்ப்போம். உணர்வே இல்லாமல் நானேனோ ஆயுதமாய், உயிரே இல்லாமல் நின்றேனோ காவலனாய். இந்த கண்ணீர் என்றேனாகினாய். நான் எவ்வளவு அழகா நீட்டா பிளான் போட்டு வச்சிருந்தேன். கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் கவுத்துட்டான். இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள?
என்ன நொன்ன மாப்பிள, என்ன பெரிய மாப்பிள, அதான் கல்யாணம் நின்னு போச்சே. சுதாகரா, நல்ல வேலை நினைச்சுக்கோ. அதான் மலரத்தானே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, நம்ம தப்பிச்சிட்டோம். மண்ணாங்கட்டி, என்னையா நீ எல்லாம் பிசினஸ் பண்ற? இப்ப மலர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அவ இல்லாம எப்படி நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்றது? அவ இல்லாம மத்த பிள்ளைங்களை அனுப்ப வேண்டியதான். யோ யோ யோ, முட்டாள் மாதிரி பேசாதயா. என்ன சுதாகரா, மரியாதை ரொம்ப குறையுது. பிறகு நீ பேசுறது அப்படித்தான் இருக்கு. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இது வரைக்கும் 21 பிள்ளைங்களை கடத்தி அனுப்பியிருக்கோம். இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. இன்னைக்கு வந்திருக்கு, கரெக்டா வந்து நின்னுட்டானுங்க. அதான் சுதாகரா, இது வரைக்கும் நம்ம பண்ண வேலை எல்லாத்தையும் மலர் மேலதானே பழிய போட்டு வச்சிருக்கோம். அதனாலதான் அந்த ஆதாரம் கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க. வாங்க, வந்தீங்களா பாயிண்ட்டுக்கு? இப்போ மலர் இல்ல, என்ன செய்வீங்க? ஏன் சுதாகரா, அவளுக்கு பேசி வச்சிருக்கிற 2 கோடி போச்சேன்னு பாக்குறியா? யோ யோ, முட்டாளே முட்டாளே முட்டாள் கலவா. சுதாகரா, பின்ன என்னையா, இது வரைக்கும் 21 பிள்ளைங்களை கடத்தி இருக்கோம். அந்த பிள்ளைங்க ஒன்னொன்னும் காணாம போன அன்னைக்கு மலர் அந்த பள்ளிக்கூடத்துல இருந்திருக்கா. இப்ப நம்ம 50 பிள்ளைங்களை அனுப்பணும் அப்படின்னா அந்த இடத்துல மலர் இல்ல. இது வரைக்கும் நம்ம பண்ணின எல்லா கடத்தலுக்கும் மலர் மேல பழி உண்டாகிற மாதிரி தான் நம்ம எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ மலர் இந்த இடத்துல இல்ல. இப்ப நம்ம ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிற அந்த பிள்ளைங்களை எல்லாம் எப்படி கடத்துறது? மலரே இந்த இடத்துல இல்ல. அப்ப இந்த கடத்தல யார் பண்ணினாங்கன்னு அவனுங்களுக்கு சந்தேகம் வராது? ஏன்னா மலர் தானே இந்த கடத்தல பண்ணி இருக்கிறதா நம்பி அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப அவளே இல்லாம இந்த கடத்தல் எப்படியா நடக்கும்? ஆமா, மலர் தான் இந்த கடத்தல் வேலை எல்லாத்தையும் பண்ணியிருக்கான்னு நம்ம அவங்கள நம்ப வச்சிருக்கோம். அதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமா நம்ம வேலை பார்த்திருக்கோம். இப்போ மலர் இல்லாத இந்த நேரத்துல இந்த 50 பிள்ளைங்களை நம்ம கடத்தினோம்னா மலர் மேல இருக்கிற சந்தேகம் அடுத்து நம்ம பக்கம் திரும்பும். ஆமா சுதாகரா. இத கூட யோசிக்க தெரியல. நீ எல்லாம் இந்த பிசினஸ்க்கு வந்து நல்லா வந்துரு எனக்கு வாயில. இப்ப என்ன சுதாகரா பண்றது? முதல்ல அந்த சிபிஐ ஆபீசர் இங்கே இந்த நேரத்துக்கு எப்படி வந்தான்? அவனை இங்க வரவிடாம பண்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் நான் பண்ணி வச்சிருந்தேனே. அவன் அந்த ரமேஷ் ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? போன போட்டு காலு. சுதாகரா, எப்படியோ வந்துட்டான். நீ அந்த ரமேஷ் அப்புறம் பாரு. முதல்ல இங்க என்ன செய்யறதுன்னு பாரு. பிள்ளைங்களை இப்ப விட்டு அடுத்து பிடிக்க முடியாது. அதுக்குத்தானையா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம்னு இவ்வளவு பெரிய டிராமாவை போட்டிருக்கோம். இல்லாட்டி இந்த மாதிரி 50 பிள்ளைங்களையும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல வெளியே கொண்டு வர முடியுமா? எவ்வளவு அழகா பிளான் போட்டு வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 1 வருஷமா இந்த பிளானுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசி நேரத்துல வந்து காரியத்தை கெடுத்துட்டு போயிட்டான். அவனை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். இல்ல சுதாகரா, அவங்க நம்ம நினைச்ச மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன நினைச்சோம்? நம்ம பண்ற எல்லா வேலைக்கும் உண்டான பழி மலர் மேல விழுகணும்னு நினைச்சோம். அதே மாதிரி தானே விழுந்திருக்கு. போனா போயிட்டு போறா, விடு. அவளையும் சேர்த்து அனுப்புனா நமக்கு ஒரு 2 கோடி எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். யோ, நான் இவ்வளவு சொல்றேன், உனக்கு கொஞ்சம் கூட இன்னும் புரியலையா? இப்ப அந்த 2 கோடி பெருசு இல்லையா? அவளுக்கு பதிலா வேற யாரையாவது அனுப்பி கூட அந்த 2 கோடியை நான் எப்பனாலும் காம்பன்சேட் பண்ணிடுவேன். இப்போ அது பிரச்சனை இல்ல. இப்ப மொத்தம் எத்தனை பிள்ளைங்க வந்திருக்காங்க? 55 பேர் தானே? மலர் கிளாஸ்ல மட்டும் 55 பேர் வந்திருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ராவா 10 பேர் வந்திருக்காங்க. யோ யோ யோ, தலைக்கு 1.5 கோடியா? இப்ப இதை விட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம லைஃப்ல செட்டில் ஆகவே முடியாது. இப்ப என்ன சுதாகரா பண்றது? பண்ணணும், கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். அப்படியே விட்டுற முடியாது. இன்னைக்கு விட்டோம்னா அடுத்து வேற இதே மாதிரி எப்பவும் கிடைக்காது இனிமேல். நீ சொன்ன மாதிரி இப்ப நம்ம பிள்ளைங்களை கடத்தினா கண்டிப்பா அடுத்த சந்தேகம் உன் மேலதான் திரும்பும். ஆனா அதுக்கு பயந்துகிட்டு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்த பிள்ளைங்க எல்லாரையும் திருப்பியும் அனுப்ப முடியாது. நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போகும். ஆஹா, அது மட்டும் நடக்கிறதுக்கு விட்டுறவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த பிள்ளைங்க எல்லாரையும் நம்ம அனுப்பியே ஆகணும். வந்த பிள்ளைங்கள்ல ஒருத்தர் கூட ஸ்கூலுக்கு திரும்பி போக கூடாது. இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். அந்த சிபிஐ ஆபீசரா இல்ல இந்த சுதாகரான்னு. மேடம், நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். அந்த பிள்ளைங்க காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை விசாரிக்கிறதுக்கு தான் மேடம் உங்களை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கிரைம் பிரான்ச் ஆபீசர் கேஎஸ் சார் கிட்ட தான் பேசணும். இது போலீஸ் அரெஸ்ட் கிடையாது, கோர்ட் அரெஸ்ட். அப்படின்னா நாங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை அரெஸ்ட் பண்ணல மேடம். இப்போ உங்களை நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக போறது இல்ல. இந்த கேஸ் 2 வாரத்துக்கு முன்னாடி சிபிஐ கைக்கு போயிடுச்சு. அது உங்களுக்கே தெரியும்ல. அந்த குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் எல்லாமே எங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாவில் இருக்குங்கிறதுனால தான் இந்த கேஸ்ல நாங்க இன்னமும் இருக்கோம். மற்றபடிக்கு கேஸ் எங்க கையில இல்ல. விட்டு போய் 2 வாரம் ஆச்சு. இப்போ உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு கூட லேடி இன்ஸ்பெக்டர், லேடி கான்ஸ்டபிள் வேணுங்கிறதுனால தான் நாங்க வந்திருக்கோம். நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். அதான் மேடம், நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கேஎஸ் சார் கிட்ட தான் சொல்லணும். ஏண்டா தம்பி, காலையிலேயே மீட்டிங் இருக்கு கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இன்னும் போகாம நின்னுகிட்டே இருக்க? உனக்கு தெரியுமா, இன்னைக்கு என் மைனிக்கு மேரேஜ். அடே, நீ தான் அவளை மைனி மைனின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறா. நோ, என் ப்ரோ அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாரு.
என்னத்த பண்ணி என்னடா செய்ய? இன்னொருத்தனை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் சொன்ன பொண்ண இவன் என்னமோ பண்ணி என்ன பிரயோஜனம்? அவங்க என்ன சுச்சுவேஷன்ல அப்படி சொன்னாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? சும்மா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பர மாதிரியே பேசிட்டு இருப்பா. ஆனா நீ வர வர என்னைய மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டடா. அதான் உன் தம்பி வேற எப்படி இருப்பேன்? சரி, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். அதுக்காக உன் வேலையை பார்க்காம நீ நின்றுட்டு இருக்க. அதுக்கும் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை உன்னையத்தையும் கத்துவான். இந்த ஞாயிற்றுக்கிழமை ரெக்கார்ட் பார்க்கறதுக்கு வருவான். நீ மீட்டிங் அட்டன் பண்ணல அப்படி இப்படின்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அப்புறம் அதுக்கும் நீ தான் வசம் வாங்குவ. கிளம்பு ஒழுங்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ப்ரோ எதுவும் ஃபோன் பண்ணாரா? அவன் நல்ல நாள்லயே தில்லநாயகம். இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம்னு வேற சொல்ற. அப்புறம் எப்படி ஃபோன் பண்ணுவான்? இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். தம்பி, பாப்பா, வாங்க பூசாரி ஐயா, என்ன விஷயம்? ஒரே பதட்டமா ஓடியாடுற மாதிரி தெரியுது. உங்க தம்பி பெரியவர் போன் பண்ணி இருந்தாரு. யாருக்கு? உங்களுக்கா? ஆமா, எனக்குதான். உங்க நம்பர் எப்படி அவனுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும், நான் தான் கொடுத்தேன். இவர் எப்படா அவன் கூட கூட்டு சேர்ந்தாரு? நீ முதல்ல அவரை பேச விடு. என்ன சொல்றாருன்னு கேளு. பதட்டமா வந்திருக்காரு பாரு. சரி, நீங்க சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு அந்த மலர் பிள்ளைக்கு கல்யாணம். ஆமா தெரியும், எதையும் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்களும். தம்பி அங்க போயிருக்காரு. விளங்கிரும். அங்க போய் என்ன செய்ய போறான்? ஏய் இந்தா அவர் பேச விடு. சும்மா குறுக்க பேசிட்டு இருப்பா. சரியா, சரி சொல்லுங்க சொல்லுங்க. தம்பி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்தாரு. உங்களையா? உங்களை அவன் எப்படி? யோ, உங்க 2 பேத்துக்குள்ள என்னையா கூட்டு? அக்கா நீ என்கிட்ட அதான் வாங்கிடுவ. அவர் பேச விடு. சரி சொல்லுங்க சொல்லுங்க. தம்பி 2 நாளைக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்தாரு. எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்டாரு. நீங்க அவனுக்கு சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க, நான் குறுக்க பேசல. ஒரு உதவி செய்யணும்னு காத்துக்கிட்டாரு. அந்த மலர் பிள்ளைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க மேல உங்களுக்கு நிஜமாவே பாசம் இருக்கா? அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டாரு. சரி, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்னடா தாய் இப்படி கேட்டுட்ட? அந்த பிள்ளை எனக்கு என்ன ஒட்டா உறவா? இருந்தாலும் அந்த பிள்ளை மேல பாசம் வச்சுதானே உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒரு பதிலும் சொல்லல. அதனால பாருங்க, இப்ப வேற ஒரு பையன் கூட அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயமாயி இன்னைக்கு கல்யாணமும் நடக்க போகுது. சரி. எனக்கு மலர் பேத்தி மாதிரி தான். அந்த பிள்ளைக்காக நான் எதுனாலும் செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். சரி. நிச்சயமா செய்வீங்களான்னு கேட்டாரு. நானும் நிச்சயமா செய்வேன் சத்தியம் அப்படின்னு சொன்னேன். சரி, அதுக்கு இன்னைக்கு காலையில எனக்கு போன் போட்டு ஒரு 11 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு சொன்னாரு. சரி, எந்த இடம்? அது எந்த இடம், அதுக்கு எப்படி போகணும்லாம் எனக்கு தெரியாது. போன்லதே மெசேஜ் அனுப்புனாரு. இந்த மெசேஜ் அப்படியே கொண்டு போய் என் தம்பி கிட்ட காட்டுங்க, என் தம்பி கொண்டு வந்து விடுவாரு அப்படின்னு சொன்னாரு. எங்க என் ப்ரோ அனுப்பின மெசேஜ் காட்டுங்க. இது இங்கிலீஷ்ல இருக்கு தம்பி, எனக்கு ஒன்னும் படிக்க தெரியல. இப்பவே கிளம்பி வர சொன்னாரா? அதான் தம்பி 11 மணிக்கு வர சொன்னாரு. மணி இப்ப 10:45. இப்ப போனா சரியா இருக்குமா? போலாம். அப்புறம் இன்னொன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. என்ன? நீங்க கார்ல அந்த ரோடு வழியா அப்படியே போய் அந்த இடத்த எனக்கு காமிச்சிட்டு மறுபடியும் சுத்தி வந்து அந்த தெருமுக்குள்ளேயே என்னை இறக்கி விட்டுருவீங்களாம். எதுக்கு? நீங்க என்னை கொண்டாந்து விடுற மாதிரி இருக்கக்கூடாதான், நானா வர்ற மாதிரி தான் இருக்கணுமா. இந்த பெரிய மாடு என்னென்ன வேலை பாக்குதுன்னு பாத்தியா? ஓ, என்னோட ப்ரோ இந்த கேஸை எடுத்து நடத்துறதுனால அவரோட பிளட் ரிலேஷன் நான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகிடக்கூடாதுன்னு அப்படி செஞ்சிருப்பாரு. அதான் என்கிட்ட கூட சொல்லாம என் போனுக்கு மெசேஜ் அனுப்பாம உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. அப்படி எங்கடா வர சொல்லி இருக்கான்? நீ ஏதோ கேஸுங்கிற? உனக்கு நான் வந்து சொல்றேன். ஐயா போலாமா? போலாம் தம்பி. அக்கா பாய். போயிட்டு வா, பார்த்து என்ன. ஓகே பாய். ஐயா போலாம் வாங்க. சார் இப்போ நம்ம இடத்துக்கு தானே போறோம். எதுக்கு சார் இப்போ நம்ம ஊருக்கு அங்கே போய்கிட்டு இருக்கோம்? அதான் வானதி மேடம் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்கல்ல. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம்ல சார். கொஞ்சம் ஒரு 1/2 hour டைம் வேஸ்ட் பண்ணுவோம் கார்த்தி. புரியல சார். சுதாகர் அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சமாவது அவனுக்கு நேரம் கொடுக்கணும்ல சார். அதுக்கு நம்ம சந்தேகம் மலர்வழி டீச்சர் மேல மட்டும்தான் இருக்கு. மலர்வழி டீச்சரை நம்ம கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம்னு தெரிஞ்சாதான் சுதாகர் அடுத்த வேலையை பார்ப்பான். ஓ, நம்ம அவன் இடத்துல ஆள் வச்சிருக்கிற மாதிரி அவனும் அங்கங்க ஆள் வச்சிருப்பான்ல. இல்லாட்டி இது வரைக்கும் இந்த கேஸ்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மூவ் பண்ண எல்லா மூவும் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? கரெக்ட் சார். அப்படின்னா நம்ம இந்த பக்கம் போற மாதிரி போக்கு காட்டிட்டு அவன் வேலையை பார்க்க விட போறோம், அப்படித்தானே சார்? ஆனாலும் நீங்க டீச்சர் அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல சார். நீங்க சுதாகரையும் விஸ்வநாதனையும் தான் அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன் நானே நினைக்கல சார். நீங்க அரெஸ்ட் வாரண்ட் ரெடி பண்ண சொல்ற வரைக்கும் டீச்சரை தான் அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னு எனக்கே தெரியாது. எல்லா விஷயத்தையும் பப்ளிக்கா மீட்டிங் போட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தா விஷயம் வெளியே கசிஞ்சிரும் கோவிந்த் சார். அதான் சார், இது வரைக்கும் நாங்க போட்ட எல்லா பிளானும் எப்படியும் அந்த விஸ்வநாதனுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட்லயே எவனோ கருப்பாடு இருந்திருக்கான் போல. அதை தான் இப்ப சார் சொன்னாரு. நம்ம அவன் இடத்துல ஆள் வச்சிருக்கோமே, அப்ப அவன் நம்ம இடத்துல ஆள் வச்சிருக்க மாட்டான்.
ஆனாலும் உங்களுக்கு இருக்கிற கட்ஸே வேற சார். காதலிக்கிற பொண்ணையே இப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்களா யாராச்சும்? சாரி சார். சார் இருந்தாலும் சுதாகரையும் அந்த விஸ்வநாதனையும் மட்டும் அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படின்னா சுதாகருக்கும் விஸ்வநாதனுக்கும் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் ரெடி பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சைன் வாங்கி போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. சார் அவங்க மேல எந்த ஆதாரமும் இல்ல சார். அப்ப பேசாம வாங்க. சார் சும்மா இருங்க சார் கோவிந்த் சார். ஆதாரம் இல்லாம எப்படி சார் அரெஸ்ட் வாரண்ட் ரெடி பண்ணுவீங்க? யார் சார் உங்களுக்கு சைன் போடுவா? ஒரு ஆதங்கத்துல கேட்டுட்டேன் சார். சார் இப்ப உங்க இடத்துல நானும் மலர்விழி டீச்சர் இடத்துல என்னோட காதலியும் இருந்தா நான் என்ன தெரியுமா சார் செய்வேன்? சார் கேளுங்க சார். சார் கேளுங்க சார். சொல்லி தொலைங்க கோவிந்த் சார். கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. கோவப்படாதீங்க சார். கோவிந்த் சார் பேசாம வர்றீங்களா? அவரே நம்ம இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கமேன்னு மன வருத்தத்துல வந்துகிட்டு இருக்காரு. சும்மா நொய்யின்னு காதுக்குள்ள வந்துகிட்டு. அதான் சார் இப்ப நான் உங்க இடத்துல இருந்தா என்ன செய்வேன்னு கேளுங்களேன். இந்த ஆளு சொல்லுனாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு, பேசாமலும் இருக்க மாட்டேங்கிறாரு. சார் என்னன்னு கேளுங்க சார். சொல்லுங்க. நேரம் அப்படியே ஹீரோ மாதிரி கல்யாண மண்டபத்துக்கு போவேன் சார். போய் என்னோட கான்ஸ்டபிள் எல்லாரையும் விட்டு சுதாகரையும் விஸ்வநாதையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவேன். இப்போ இருக்கிற நிலைமைக்கு சுதாகரையும் விஸ்வநாதனையும் அரெஸ்ட் பண்ணவே முடியாது சார். சரி அப்ப நான் இப்படி வேணா வச்சுக்கிடுவோம். நேரம் மண்டபத்துக்கு ஹீரோ மாதிரி போவேன் சார். நல்லா மாஸ் பிஜிஎம்மா போட்டு போய் கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கையில இருக்கிற தாலியை வாங்கி என்னோட காதலி கழுத்துல முதல்ல கட்டிடுவேன் சார். என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன செய்யறது சார்? நீங்க சட்டம் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? எனக்கும் சட்டம் தெரியும் சார். இருந்தாலும் காதலியா சட்டமா அப்படின்னு வரும்போது காதலி தான் சார் முக்கியம். அப்படின்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல பண்ற வேலை உங்களை சஸ்பெண்ட் பண்ணி உங்ககிட்ட இருந்து இந்த கேஸை வாங்கி வேற யார்கிட்டயாவது கொடுப்பாங்க. அவங்க இந்த கேஸை டேக் ஓவர் பண்ண உடனே பண்ற வேலை உங்களையும் உங்க காதலியோட சேர்த்து அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வைக்கிறது தான். கோவிந்த் சார், ஆர் யூ ரெடி ஃபார் தட்? என்ன சார் அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இல்ல சார். கோவிந்த் சார் பேசாம வாங்க சார். நேரம் காலம் தெரியாம ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு. சார் இல்லைன்னா இப்படி பண்ணியிருக்கலாம் சார். எப்படி சார் சார் கேளுங்க சார். இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் சார். அவர் பேசாம வர்றாருன்னா ஏதோ யோசிச்சுக்கிட்டே வர்றாருன்னு அர்த்தம். நீங்க சொல்றத சொல்லுங்க சார். அவர் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. இல்ல சார். இப்போ இந்த சுதாகர் திருச்சியில மணப்பாறையில கொடுத்துருக்கிற அட்ரஸ் டூப்பு. அங்க யாருமே இல்ல. அப்படி அவங்க அம்மாவும் ஒரு டூப்பு. இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு அரெஸ்ட் பண்ணலாம்ல சார்? சார் சார் சொல்லு கார்த்தி. நீங்க என்ன ஏதுன்னு எல்லா விவரத்தையும் சொல்லிருங்க சார். இல்லன்னா போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாரு. எல்லாருக்கும் ஒரே குழப்பமா தான் சார் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சா என்ன ஏதுன்னு எல்லாருக்கும் புரியும். அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க சார். நிறைய பேர் எல்லா விஷயத்தையுமே எமோஷனலா தான் அப்ரோச் பண்றாங்க. நீங்களே சொல்லிருங்க சார். நம்ம இன்ஸ்பெக்டர் கோவிந்த் சாரே அப்படித்தான் பாக்குறாரு. ஆமா சார். சுதாகரும் விஸ்வநாதனும் தான் இந்த கேஸ்ல குற்றவாளின்னு நமக்கு நல்லா தெரியுது. அப்படின்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு லாபம் கட்டினா சொல்லிடுவாங்க சார். அவங்க தான் குற்றவாளின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு உண்டான ஆதாரம் எதுவுமே கிடையாது. அதனால அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அப்படியே ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவங்களை விசாரிக்கிறதுக்குன்னு கூட்டிட்டு வந்தாலும் அவங்க முதல்ல மலர்வழி டீச்சர் பக்கம் தான் கையை காட்டுவாங்க. அப்போ மலர்வழி டீச்சரை எப்படியும் நம்ம அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன இத கூட யோசிக்க மாட்டீங்களா சார்? எப்படியுமே நம்ம மலர்வழி டீச்சரை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது அவங்க டீச்சர் மேல கையை காட்டி அதுக்கப்புறம் நம்ம அரெஸ்ட் பண்றதை விட இப்பவே பண்றது கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரியும் ஆச்சு. அவங்களோட அடுத்த பிளான முடக்கின மாதிரியும் ஆச்சு. இல்ல கோவிந்த் சார், அவங்களோட பிளான் நடக்கணுமா? ஆனா பாவம் சார் அந்த பிள்ளைங்க எல்லாம். அதுக்கு தான் சார் வெண்ணிலா மேடம் அங்க இருக்காங்க. ஓ சரி. கார்த்தி, வீரா அவர் நீங்க சொன்ன இடத்துல தான் சார் இருக்காரு. அவர் வேலையில கரெக்டா தான் இருக்காரு. ஓகே. வெற்றி சார் அவரும் தான் சார். இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம டீச்சரை. கோவிந்த் சார், அக்கார்டிங் டு ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சார் டீச்சர் கிட்ட எப்போ சார் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணணும்? அவங்க இப்ப முதல்ல அங்க போகட்டும் கார்த்தி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் கோவிந்த் சார், சொல்லுங்க சார். விசாரணைக்கு கூட்டிட்டு போறவங்களை எப்படி நடத்தணுங்கிற ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு? தெரியும் சார். அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதெல்லாம் பாத்துக்கிட்டேன் சார். சும்மாவே அவங்கள நான் மரியாதையா தான் நடத்துறேன். என்ன உங்களோட காதல் இல்ல. இந்த ஆளு வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு போல. இப்பதான் சொன்னேன் ஆர்டிகல் 14 பத்தி. கோவிந்த் சார் சும்மா காதலின்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க சார். யார் காதலியாவது விழுந்துற போகுது. டீச்சர் இப்ப இருக்கிற இடத்துல சாரோட அம்மா தம்பி அக்கா யார் இருந்தாலுமே சார் இப்படிதான் இருப்பாரு. சும்மா வாங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இவரை 7:30 கூட்டி விட்டுருவாரு போல. நான் இனிமேல் வாயை திறந்தேன்னா நீங்க போட்டிருக்கிற செருப்பாலேயே நீ அடிங்க சார். ஏன் சார் நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்ன கார்த்தி? டீச்சரோட சித்தியும் சித்தப்பாவும் பேசினதை கவனிச்சிங்களா சார்? டீச்சரோட சித்தப்பாவை விடுங்க, அவன்லாம் ஒரு ஆளு. அவங்க சித்தியை பாத்தீங்களா சார்? நீ இப்படி செய்வேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்ட்டாங்க ஒரே வார்த்தையில. அப்படின்னா டீச்சரை எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னு பாருங்க சார். அது தெரிஞ்ச விஷயம் தானே கார்த்தி. சார் அப்படின்னா டீச்சர் வீட்டு சைடு விட்டு தள்ளுங்க. இப்போ நம்ம டீச்சரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம்னா டீச்சருக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது தகவல் கொடுக்கணுமே சார். யாருக்கு கொடுக்கறது? டீச்சருக்கு ரத்த சொந்தம்னா அவங்க சித்தி மட்டும்தான். இப்போ அவங்களும் இப்படி இருக்காங்கிறப்போ டீச்சருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்போ யாருமே இல்லையே. வேற ஃப்ரெண்ட் அந்த மாதிரி
வேற தெரிஞ்சவங்க யார் சார் இருக்காங்க? யாருக்கு சார் தகவல் கொடுக்கறது? ஒருத்தர் இருக்காரு. அந்த கோவில் பூசாரி ஐயாவா சார்? டீச்சர் மேல கொஞ்சமாவது பாசம் வச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா இப்போதைக்கு அவர் மட்டும்தான். சார் நீங்களும் தானே சார் பாசம் வச்சிருக்கீங்க? கார்த்தி, நான் ஷூ தான் போட்டிருக்கேன், நீ செருப்பு எதுவும் போட்டிருக்க? சார் இருந்தாலும் என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே சார், அதுவும் நீங்க. நீங்க தானே சார் செருப்பு கொண்டு அடிங்கன்னு சொன்னீங்க. அவரா சொன்னாரு? வாய் இருக்குங்கிறதுக்காக என்னத்தைனாலும் பேசிடுறது. இனிமேல் அமைதியா இருக்கேன்னு சொன்னா பத்தாதா? அதுக்கு எதுக்கு செருப்பு விளக்கமாறுன்னு போகணும்? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுற பேச்சா நீங்க பேசுறது? எனக்கு வாயில சனி இருக்கு சார், அதான் இப்படி. சும்மா சும்மா சனி பகவானை எல்லாம் இழுக்காதீங்க. அவரெல்லாம் ரொம்ப நியாயமானவர், நியாயஸ்தரு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதையாவது பேசிடுறது, அதுக்கப்புறம் அவர் மேல பழிய போட்டுறது. பாவம் சார் சனி பகவான். சார் கே சார், சொல்லுங்க சார். இங்க என்னை கொஞ்சம் பாருங்களேன். என்ன சார்? இல்ல நான் ஓபனாவே கேட்டுறேன், இப்ப டீச்சரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? ப்ளீஸ் சார் சொல்லுங்க. நான் ஒரு இன்ஸ்பெக்டர், ஆனா உங்க சிபிஐ ஆக்ஷன் எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. கண்டிப்பா கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு மட்டும் நீங்க டீச்சரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரலங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைச்சிருந்தா அது நீங்க சுதாகர் சாரை பத்தி விஷயம் தெரிஞ்சப்பவே நிப்பாட்டி இருந்திருப்பீங்க. திருச்சியில அவர் கொடுத்த அட்ரஸ் போய், அவங்க அம்மானு கூட்டிட்டு வந்திருக்கிற ஆளு பொய்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சப்பவே நீங்க அந்த உண்மையெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அப்படி பண்ணல. அப்போ என்ன சார் காரணம்? இல்ல சார், எதுக்கு நான் இவ்வளவு ஆர்வமா கேட்கறேன்னா, இந்த விஷயத்துல உங்களோட அடுத்த ஆக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சார் கேட்கறேன். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க உங்களோட திரும்ப திரும்ப சொல்றேன்னு கோச்சுக்கிறாதீங்க சார். அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அவங்க மேல ஆசைப்படுறீங்க, விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அப்படி இருக்கும்போதும் சார், திரும்ப திரும்ப இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்கிடாதீங்க. அப்படி இருக்கும்போதும் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னா சார் என்ன சார் காரணம்? உங்களுக்கு செஸ் விளையாட தெரியுமா? தெரியும் சார். அதுல த மோஸ்ட் பவர்ஃபுல் காயின் எது? கிங் சார். நோ, நாட் த கிங். த மோஸ்ட் பவர்ஃபுல் காயின் ஆஃப் த செஸ் கேம் இஸ் குவீன். குவீனா? ஆமா சார், செஸ் கேம்ல ரொம்ப பவர்ஃபுல்லான காயின் எதுன்னு பார்த்தா அது ராணி தான். ராணிக்கு மட்டும்தான் எந்த பக்கமும் மூவ் ஆகுறதுக்கு பவர் இருக்கு. ராணியை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதே ராணியை எவ்வளவு பத்திரமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு பத்திரமாவும் வச்சுக்கணும். ராணிக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தும் இருக்கு. இது இந்த கேஸ்ல சொல்றேன். அப்போ கிங் பெருசு இல்லையா சார்? இல்ல, கிங்கால ஒன்லி 4 சைடு, அதுவும் 1 ஸ்டெப் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். பட் ராணி அப்படி கிடையாது. அதே மாதிரி தான் இந்த கேஸ்ல நானும் மலர்விழி டீச்சரும். என்னால இந்த கேஸ்ல என்னோட பொசிஷனை தாண்டி, எனக்கு என்னோட ஜாபுக்குன்னு இருக்கிற ரூல்ஸை தாண்டி வெளியே வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இந்த கேஸ்ல எது பண்றதா இருந்தாலும் என்னோட ஜாபை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ அந்த ஜாபை எவ்வளவு செக்யூர் பண்ணணுமோ அதை நான் பண்ணி தான் ஆகணும். அதே சமயம் டீச்சரையும் செக்யூர் பண்ணணும். அதனாலதான் என்னோட பவரை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டீச்சரை வெளியே கொண்டு வந்தேன் அந்த குரூப்ல இருந்து. அதாவது சுதாகர் சைடு இருக்கிற ராணிய என்னோட பவரை யூஸ் பண்ணி என் பக்கம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ராணி இல்லாம என்ன செய்யறதுன்னு அவன் முழிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவன் இது வரைக்கும் பண்ண வேலை, இதுக்கு மேலையும் பண்ண போற வேலை எல்லாமே அந்த ராணியை வச்சுதான், அந்த ராணியை நம்பிதான். அதனாலதான் முதல் வேலையா ராணியை தூக்கியிருக்கேன். அப்படின்னா அடுத்து சுதாகரோட நடவடிக்கை எப்படி சார் இருக்கும்? அவங்கிட்ட ஒரு 55-60 குழந்தைங்க வேற இருக்காங்க சார். இப்போ ராணி தன்னோட கையை விட்டு போன நிலைமையில சுதாகர் தலகால் புரியாத ஆத்திரத்துல இருப்பான். அப்போ அவனோட நிதானம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இந்த நேரத்துல அவன் பண்ற எந்த ஒரு வேலையிலையும் கண்டிப்பா ஒரு சின்ன மிஸ்டேக் வச்சுதான் பண்ணுவான். அவனோட மெயின் கோபம் இப்ப என் மேலதான் இருக்கும். அப்போ என்ன ஜெயிக்கிறதுக்காக அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். ஏதாவது ஒண்ணுன்னா என்ன, கண்டிப்பா அந்த குழந்தைங்க எல்லாரையும் இன்னைக்கே கடத்தணும்னு தான் நினைப்பான். சரிங்க சார், அதுக்கு உண்டான பிளான் எல்லாமே நம்ம பக்காவா போட்டு வச்சுட்டோம். ஆனா டீச்சர் நம்ம கிட்ட சேஃபா இருக்கட்டும். ஆமா சார், இந்த அரெஸ்ட் பண்ணா யாருக்காவது தகவல் கொடுக்கணும், சரி இந்த கோயில் பூசாரிக்கு தகவல் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அப்போ அவர் வந்து என்ன சார் செய்வாரு? நம்ம ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணோம்னா அரெஸ்ட் பண்ணவங்களோட சொந்தக்காரங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தகவல் கொடுக்கணும். ஆமா சார், ஆமா. இப்போ அவர் வரணும். அவர் வந்து வரட்டும், வந்து அவர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். டீச்சருக்கு அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும். அதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா இப்போ அவங்க நம்ம கஸ்டடியில இருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் அந்த பூசாரி ஐயா வரணும். அவர் வந்து இந்த மாதிரி டீச்சரை செக் பண்ணணும்னு சொல்லி அவர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். அப்படி பண்ணிட்டாருன்னா நம்ம அடுத்த வேலையை நடத்திடலாம். சரியான பிளான் சார். ஒரே கல்லுல 2 மாங்காய். கோவிந்த் சார், ஒரே கல்லுல 2 மாங்காய் இல்ல 5 மாங்காய். 5 மாங்காயா? எப்படி கார்த்தி சார்? கல்யாணத்தை நிறுத்தினது 1, டீச்சர் அந்த கும்பல்ல இருந்து அலையக்க அந்த பக்கம் கொண்டு வந்தது 2, இப்ப பூசாரி ஐயா வந்து செய்ய போற வேலை 1, 3, சுதாகர டீச்சர் இல்லாமலே அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது 4. அப்படின்னாலே அவன் மாட்டுவான். அப்படிதான் 5வது மாங்காய். அந்த 5வது மாங்காய் கேஸஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது. கமிஷனர் எங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப 2 வாரம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள கேஸ்ல 3/4 கிணறு தாண்டிட்டோம்.
கார்த்தி பி காம், மைதியா இரு. ஓகே சார். முக்கா கிணறு தான் தாண்டி இருக்கோம், இன்னும் முழுசா தாண்டல. தாண்டிடலாம் சார். தாண்டணும்.